எனக்கு சத்தம் அந்த மாடியில இருந்து தண்ணி உழுதுல அந்த சவுண்ட்ல தூக்கமே வரல. விடிய பெஞ்சிருக்கு. எப்படி ஐசியூல தண்ணி வந்துச்சு பாத்தீங்களா? 12 மணில இருந்து விடிய விடிய மழை பெஞ்சிருக்கு. கரெக்ட் 12 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுமா. ஆரம்பிச்சது விடிய விடிய பெஞ்சு காலையில தான் 6:30 மணிக்கு தான் விட்டுருச்சு மழை. அந்த குளிர்ல நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். செம்ம மழை பெஞ்சிருச்சு. உங்களுக்கு இருக்காவா? எவ்வளோ மழை? ரோட்டில் தண்ணி கட்டிருக்கா குளோரி? இங்கே கொஞ்சோண்டு கட்டியிருக்கு. அந்த சைடெல்லாம் ரொம்ப கட்டியிருக்கோம். அங்கே தான் கட்டியிருக்கோம். அதான் இந்த இடத்துல கார்னரில் அங்கெல்லாம் இருக்கும். போய் பார்த்தா தான் தெரியும். சர்ச்சு கிளம்பணும். சர்ச்சு 1 வாரமாக இருக்குது, போக முடியல. ஆண்டு இறுதி ஜபம் 2025க்காக 1 வாரம் சர்ச்சில் ப்ரேயர் இருக்குது. ஓகே. அதனால் ப்ரேயர் வைப்பாங்களா? அது அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா? விடிய விடிய மழை. அந்த இடத்துல தண்ணி இருக்கும். அது தெரியுதா? ஐயோ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க திரும்பியும். இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. தண்ணி கிடக்குதா அங்கெல்லாம்? பாரு. க்ளீனிங் ஆரம்பிச்சிட்டாரு சாம். ஏங்க பாருங்க, இதெல்லாம் தண்ணி வந்துச்சு. இவ்வளோ தண்ணி இருக்குது இங்கே இந்த நிலத்தில். அப்படின்ட்டு வந்து இங்கே வாழை மரம் நேரத்தில் கூட தண்ணி வந்துச்சு. இருக்குது, உள்ள தண்ணி வந்துச்சாங்க. இப்போ ரோடு மட்டும் கொஞ்சம் ஐடி ஏற்றாமல் இருந்திருந்தாங்கன்னா ரோட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கும். போன வருஷம்லாம் இந்த டைம் ஃபுல்லாகிடுச்சு. புரியுதா? இன்னும் ஃபுல்லாகல. நாளைக்கும் இன்னைக்கு மழை இருக்குன்றாங்க. தண்ணி ஆமாம், அதுக்குள்ள ஃபுல்லாக ஆயிரும். போகாது, விசுவாசமாக இருக்கும். நேற்றும் போனான். நேற்று ட்ரிப் எதுவும் வரலன்னு வந்துட்டான். தம்பி வேலைக்கு போயிட்டான். அடுத்த நாள் இப்போ வேலைக்கு போனோம். சரியான மழை பெஞ்சிட்டு காற்றடிக்குதா. கொடையை வந்து நம்ம வண்டியில் போகும்போது கொடை பிடிச்சிட்டு போனால் கொடைலாம் அப்படியே பறந்துருது பயங்கரமாக. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுதான் என்ன பண்ணு. மிஷின் இப்போ வீட்டில் இருந்தால் வீட்லேயே நானே தைச்சிருப்பேன். மிஷின் இல்லைல்ல, அங்கே போய் தான் நான் தைக்கணும். இன்னும் 2 கவுன் தைக்கணும். 4 கவுன் ஆர்டர் வந்துச்சு, 2 தைக்கணும். இங்கே நாளைக்கு வர மழை இருக்குன்ட்டாங்க. நல்ல காற்று, பயங்கர காற்று. சென்னையில் நிறைய இடத்துல மழை பெய்யாமல் இருக்குது போல். எங்கள் இடத்துலலாம் சரியாக மழை பெய்யுதுப்பா. நாங்கள் பாருங்கள், எதிர்கிட்டே அதுக்கு வந்து சாட்சி. எவ்வளோ தண்ணி நிற்குது. எங்கள் அந்த இடத்துல தண்ணி நிற்குது. தண்ணி வந்துச்சு, அது உள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சு. இன்னும் உள்ளே மட்டும் தான் போகல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மாரி மழை பெஞ்சுன்னு வச்சுக்கிறேன். அந்த தெரு ஃபுல்லாக தண்ணி இருக்கும். கரண்ட் இல்லைண்ணே. ஆமாம், கரண்ட் போய் 1 ஹவர் ஆயிடுச்சுண்ணா. அதான் போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போ 1 ஹவர் கரண்ட் இல்லை. அதான் காற்று ஓவர் அடிக்கிறதுனால கட் பண்ணிட்டாங்க. இங்கே என்னென்னா அடிக்கடி வயிறு கட்டாகி விழுந்தது. நாங்களும் அன்றைக்கி ரொம்ப ரிஸ்கில் மாற்றிக்கிட்டோம். ஒரு வாட்டி, போன வாட்டி. ஆமாம், சாப்பிடுச்சு. தெரியாமல் நின்றுட்டோம். மறக்கவே முடியாது வாழ்க்கையில். அது மாதிரி கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. கரண்ட் இல்லை. நல்ல வேலை நம்ம கேஸ் வாங்கிட்டோம். இந்த வாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கஷ்டம். வச்சுருந்தோம் அந்த அரிசி, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கல நாங்கள். என்னங்க கொடுக்கல. நம்ம வீட்டில் இப்போ எண்ணெய் வேறு இல்லை. நான் யூஸ் பண்ணலாம் பார்த்தா சரி அரிசி மட்டும் கொடுத்துரு. அரிசி மட்டுமா? ஆமாம், எண்ணெய் இருக்கட்டும். நம்ம வீட்டில் எண்ணெயே இல்லை. கொஞ்சம் எண்ணெய் இல்லையா? எதுவுமே இல்லை. இருக்குமா? அது தரியா எனக்கு? சேப்பை கொடுத்துரு. நல்லெண்ணெய் இருக்குல்ல? ஓகேம்மா. ஆனால் பொரிக்கிறதுக்கு தான் எண்ணெய் இல்லை எதுவுமே. அது நல்லெண்ணெய் வச்சு பொரிப்பேன் நான். இப்போ நல்லெண்ணெய் வச்சு பொரிப்பீங்களா? ஆமாம், வேறு என்ன பண்ணுறது? இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? வேறு எதுவும் பொரிக்க மாட்டேன். பாய் பாய். பையி தாங்க போயிட்டு வைப்போம். இதில் 1 லிட்டர் எண்ணெய், அரிசி. இது எங்களோட இது எனக்கு வாங்கி வச்சுதுங்க. போயிட்டு வைப்போம். வசிப்பாங்களா? அது மாதிரி நின்றுருக்கு பாருங்கண்ணா மேடம். செய்தி தொகுப்பாளர் மாநகரத்தில் என்ன குளோரி. ஐஸ் வீடு முழுகி விட்டது. பக்கத்தில் வீடு முழுகி விட்டது. இந்த தெருவில் கிட்டத்தட்ட 5 வீடு முழுகி விட்டது. அது முழுகிட்டான். கொடையை பிடிச்சிட்டு நில்லு. கொடையை மைக்கா பிடிச்சிட்டு நிற்காது. இருக்க காட்டுறேன் பாருங்க. ஒன்றும் கேட்காதாண்ணா. அதான் சரியான மழை, பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கா. ஐஸ் வீடு ஃபுல்லாகவே முழுகிடுச்சு. ஃபுல்லாலாம் முழுகல, தண்ணி உள்ள வந்துச்சு. இப்போ வந்து பாருங்க ஆ எவ்வளோ காற்று அடிக்குது.
தெரியுது தெரியுது. விடுற மாதிரி இல்ல. புயல் சொல்றதா நீ சொல்றியா? புயல் நம்மளுடைய ஃபேமிலி ரீக்ரியேஷன் ஃபேமிலி அவங்க புதுசா பாக்குற எல்லாரையும் தான். நீங்க பாருங்க. எங்க வந்து பாருங்க, நான் வர மாட்டேன். இங்க பாருங்க. நான் வரவே மாட்டேன் வெளியே. வெளில வராதீங்க. சாகர் தண்ணி எல்லாம் கலந்து போச்சு. இங்க வந்து பாருங்க, இது உள்ள போனா எனக்கு தண்ணி அதிகமா இருக்கும், நிறைய தண்ணி இருக்குது. காதெல்லாம் அழுக்காங்களா, அதனாலதான். 1 மணிக்கு கிடைக்குன்னு சொன்னாங்களாங்க. புயல் பேர் என்னது? புயல் பேரா? பெங்கல். பெங்கல் ஏதோ தெரியல, சொல்லு. போயிட்டு வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுது? நிவாரணம் பாப்பாங்க, சொல்லு. நமக்கு பிரெட்டா அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஒன்றும் ஆகலை. ப்ரெட்டு போடுற அளவுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு எது போட்டாலும் வாங்கிக்கிற நிலைமை தானே இருக்கிறீங்கன்னு தெரியுது. அதுக்குன்னு எல்லாம் போட மாட்டாங்க. இது வேற கதவு தரது. உன் ஃபோன் எங்கே எடுத்துகிட்டு போனியா? உள்ள வச்சிருக்கியா? எதுக்குள்ள? அதுக்குள்ள நனைஞ்சிரும். அடை நனைஞ்சிரும்ன்றல. பரவாயில்ல கொடு. நீங்க உங்களுக்கு புரியல. ஐஸ் வீட கொஞ்சம் எட்டி பாருங்க. அந்த நம்ம தரை வர தண்ணி வந்துச்சு. நான் அப்புறம் மழை நின்றதுக்கு அப்புறம் நான் போய் பாத்துக்கிறேன். நான் கேட்டேன் அவங்க கிட்ட சாவி இருக்கான்னு. ஆனா சாவி இல்லையா. கொண்டு வாங்கண்ணா, என்னோட வீட்டுக்காரர் வீடியோ எடுத்து போடலான்னாரு. போடலாம். எதுக்கு போடணும் தெரியணும்ல. நாங்கெல்லாம் போன வாட்டி வெள்ள நிவாரணம் வாங்கல. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுதுமாங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் அப்படியே ஒழுகுது. இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூவாக உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணால் வீடியோ போயிடும். அதனால நான் என்ன பண்ண பாஸ் பண்ணாமல் உங்களுக்கு வீட்டோட இதெல்லாம் காட்டுறேன். போன வாட்டியெல்லாம் இப்போ மாதிரி பரவாயில்ல சொல்லலாம். போன வாட்டியெல்லாம் எங்களுக்கு வீடு செமையோ ஒழுகிச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு காசுக்கு அப்ளை பண்ணால் காசே கிடைக்கல. அந்த காசு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 6000 ரூபாய் தான். ஒரு மாதம் வாடகைக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஆமாம். எங்கள் வீட்டு வாடகை கேட்டிருந்தீங்க 6600 ஆனால் இது என்னன்னா அப்படியே அமைதியாகுது. திரும்ப அப்படியே இல்லை. இப்போ கொண்டாந்து கூட எவ்வளோ மழை பெஞ்சுது. அப்படியே அமைதியாச்சு பார்த்தியா? பரவாயில்ல. செடி தாங்க விழுந்துச்சு. அந்த இன்னொரு செடி எங்கன்னு தெரியல. எங்க போறேன்னு தெரியல. செடி விழுந்த உடனே நான் கீழே தான் இருக்கு. எங்கமா இருக்கு? கீழே தான். அங்கே தான் இருக்குது. அங்கே தான் போட்டானா? அங்கே தான் இருக்கு. வரேன். கதவு திறந்து ஏற்கனவே அது காத்தடிச்சு எல்லாமே வீக் ஆயிடுச்சு போல. திறந்து டம்முன்னு விழுந்துச்சு பாருங்க. வீட்டை மண்டையில விழாம போச்சு. கீழே வேற எங்க பாப்பா வர கீழே வராங்க அழுகுறான். அப்பா வா வா. கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. கட் பண்ணிடாதீங்க. எவ்வளோ தண்ணி. அதுலேயும் வாழையில பண்ணி போகிறோம். ஏதாவது வேண்டுதலாக இருக்க மாட்டேன். அவங்க வீடு பக்கம் போய் எடுக்க முடியாதுல்ல. நல்லா இப்படி போய் எடுக்கிறாங்க. செல்லை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன். அப்படியே செம்மையாக பறக்கிறேன். நனையவே இல்லை. ஆனா உங்களுக்கு மூடிக்கிச்சே. எங்க தென்னை மரம் இருக்குது. பயங்கரமா ஆடுது. வாழை மரமே இல்லை. எங்க மாடிக்கெல்லாம் போறாங்க. அந்த ஆண்டி யார் அவசரம் கிடையாது. இங்க யாரோ தான் ஐஸ் வீட்டில் ஆள் இல்லை தெரிஞ்சு வந்துட்டாங்க போல. மாங்காவை பார்க்க வருவாங்க. ஒருத்தர் மாங்காய் பறிக்கிறாங்க. திட்டுனாங்களா. அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் மாங்காய் ஊகுது. ஆனா பறிச்சா திட்டுறாங்க பசங்களை. அதை உடச்சி விடுறதுக்கு வருவாங்க. போகலாம். நம்ம பாருங்களேன் சும்மா நின்றுட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டுக்குது. திறந்தா வரப்போகுது பாரு. நீங்கள் ஒன்றும் காட்ட தேவையில்ல. ஸ்ட்ரீட்டில் இருக்கிறத காட்டுறேன், ரோட்டில் இருக்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறத காட்டு. அவங்களுக்கு எதனா வேண்டுதலாக இருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல படையல் போடணும், அது போடணும். சனிக்கிழமையா? சரி, அப்போ சனிக்கிழமையும் படையல் போட வேண்டியது தான். யாராவது ஒருத்தருக்கு. இது ஒன்றும் ஆண்டு இறுதி ப்ரேயர் கிடையாது சரியா? வேற எதுவும் ஜப கொடுத்துக்கான ப்ரேயர் தான். ஆண்டு இறுதி ப்ரேயர் திரும்பி வரும். அடுத்த மாதம் வரும். அப்போ வேணா போ. பேசாமல் வீடு காலி பண்ணி சர்ச்சை பார்த்துட்டே போயிட்டேன். நடந்தே போயிடலாம். ஈஸி. இப்படிதான் ஒரு நிலமை. அப்படியே கொடை இப்படி திருப்பு. இல்லை அப்படியே பிடி. காற்று வந்தா பெருத்துக்கோ. யாரை சொல்கிறேன்? திருப்பு. அதுதான் ஜாலியாக விளையாண்டுக்கிற பொழுது.
எங்கள் ஹாஸ்டலில் யாரும் பண்ண மாட்டாங்க, நாங்கள் நல்லா டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடுவோம். அதான் டிங்கு டிங்கு தான் ஆடுறதே தெரியுது. அப்படியே மண்ணெல்லாம் வச்சு அந்த அப்போ ஹாஸ்டலில் மண் சூப்பராக இருக்கும் அப்படியே கையில். சரி சாப்பாடு ரெடி ஆச்சு, எதுவுமே கொஞ்சம் கொடுத்துட்றீங்களா? ஆமாம் கொடுக்கணும். செடிக்குள்ளே பாருங்களா தண்ணி நிற்குது. பக்கெட்டெல்லாம் ரொம்ப பார்த்தீங்களா? மறுபடியும் ஒருத்தங்க வாழையில பறிச்சுட்டு போகிறாங்க. இந்த காற்று அடிக்கும் போது நம்ம ஓடு என்ன ஆகுதுன்னா தூக்கி 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 டம் டம்னா எனக்கு கேப் ஆயிடுச்சு. நீங்கள் என்னதான் டைட் பண்ணீங்க? எது கேப் ஆயிடுச்சு? அதுவும் இந்த சைடு அதுக்கு மேலே கேப் இழுத்து டைட் பண்ணால் ஓடு உடஞ்சிரும். அம்மா ஃபுல்லாக கேப் இருக்கு ஆயிடுச்சு. அவ்வளோதான் வரும். இங்கே எல்லாமே உடஞ்சிச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேபி குட்டி நானே கேமரா சேர்ந்து ஆடும். மேட்சல்லாம் சும்மா வந்து இவர் பாத்ரூம் போறாரு. இவர் ஒரு ஸ்வெட்டரு, ஒரு பேண்ட்டு, ஒரு ட்ரெஸ்ஸு. குளிர்ந்த காற்று அடிக்குது, உள்ளே போய் இடுறானா வெளியே வெளியே ஓடி வருது. சண்டை போடுறான் கதவு திறக்க சொல்லி. அப்படியே சல்லி பிடிக்க போகுது பாரு உனக்கு. இந்த வீட்டோட சாவி இப்போ வாங்கி வச்சுருக்கேன் நான். அதாவது எதிர் வீடு, அவங்க ஐஸோட அப்பா குத்துட்டு போயிருக்காரு. போய் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்காக கேட்டேன். வந்து குத்துட்டு போனார். மழையில் நனைஞ்சிட்டு வந்து குத்துட்டு போனார். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி. இங்கே பாருங்கள் அந்த நாய் குட்டி போட்டிருக்குங்க. அது குட்டியை எடுத்துகிட்டு மறைவாக இடம் தேடுது. அதுக்கு வீடு கிடைக்கல. எப்படியாவது அந்த வீட்டை எகிரி போயிடலான்னு ரொம்ப நேரம் முயற்சி பண்ணுது. இங்கே தான் போகுது. இவ்வளோ பெரிய தவளை எங்க வீட்டு வாசல்லே எங்கம்மா? என் கண்ணுக்கு தெரியல இருந்துச்சு. அப்படியே போயிடுச்சு. அடிச்சு தட்டி விட்ட வேண்டியதானே? எவ்வளோ பெருசு. அது என்னம்மா தவளைலாம் வராமல் எப்படிமா இருக்கும்? போகலாம், வீட்டுக்கு போகலாம், சாப்பிட்ணும், தூங்கணும். நாளைக்கு சர்ச்சுக்கு வர போகணும். பார்த்து பாருங்க, காற்று அடிச்சுன்னு தான் இருக்குது பலமா. காற்று இருட்டாயிடுச்சு, அதனால தெரில ஃபோன்லேயும். நான் கீழே போகிறேன். ஆமாம்மா அது இது பாரு, அது உட்காந்துக்கிற கது வேண்டாம் தானே? அதுக்கு காட்ட முடியாது, காட்டினா ஓடிடும். இதை போய் நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். அது கூட்டம் மாதிரி வெளியே ஓடிடும். எவ்வளோ பெரிய தவளை பாருங்க. என்ன சாமா பெரிய தவளை. உங்க மொபைல்ல லைட்டா நீங்க மதியானம் வச்ச குழம்பு, அதுக்கு அடுத்தது கிச்சடி, அதுக்கு அடுத்தது நம்ம போட்ட அந்த பஜ்ஜி, சாப்பாடு. ஆமாம் கொஞ்சம் சாப்பாடு, அதில் கொஞ்சம் குழம்பு இருக்குது. மீன் குழம்பா குருமாவா எனக்கு தெரியல. ஓகேவா? ஓகே, சாப்பிட்டுட்டு வரோம். என்ன குழம்பு டெஸ்ட் பண்ணி கார குழம்பு என்னமோ. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப